WPL ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 15 நடந்து முடிஞ்சது. எல்லா டீமுமே அவங்களோட ஸ்குவாடை வந்து நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா டீமுமே பிட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மல்லிகா சாகர் அவங்க தான் வந்து ஆக்ஷனராக இருந்திருந்தாங்க. அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஐபிஎல்லாக இருக்கட்டும், இந்த WPLலுமே எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணாங்க. ஒரு நல்ல ஆக்ஷனர்னே சொல்லலாம். ஸோ இப்போ எல்லா டீம்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க, டாப் பைஸ் யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். இந்த WPL ஆப்ஷனோட டாப் பை பார்த்தீங்கன்னா சிம்ரான் ஷைக் அவங்க எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா யூபி வாரியர்ஸ்க்காக விளாண்டாங்க. இந்த டைம் குஜராத் ஜெயின்ஸ்க்காக விளாண்ட போகிறாங்க. 1.9 crore அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர்னே சொல்லலாம். மும்பைக்காக விளாட்றாங்க டொமஸ்டிக்கில். ஸோ அவங்கள வந்து ஒரு ஹை ப்ரைஸில் வந்து குஜராத் ஜெயின்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் டிஎன்ட்ரா.in அவங்களையும் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸாக வந்து பிக் பண்ணாங்க 1.7 crore. ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆல்ரெடி பிக் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் டிஎன்ட்ரா.inக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்ததுனால இப்போ மறுபடியும் பேக் பண்ணி டிஎன்ட்ரா.in எடுத்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. எல்லா லீக்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஎல்லாக இருக்கட்டும், உமன்ஸ் பிக் பாஷ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நடந்த T20 வேர்ல்டு கப்லேயும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் அந்த T20 சீரீஸ்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இப்போ மிடில் ஆர்டரில் வந்து குஜராத் ஜெயின்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஆல்ரவுண்டர் கிடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜி கமிலினி, நம்ம தமிழ்நாடு விக்கெட் கீப்பர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர். அது ஒரு ப்ளஸ். இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அகாடமியில் விளாண்டுருக்காங்க. 16 year ஓல்டு தான் ஆகுது. ஸோ அவங்கள வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே அந்த டேலண்ட்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஜி கமிலினியை பார்த்தீங்கன்னா 1.6 crore மும்பை இந்தியன்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் கீப்பர் பேட்டர்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா பிரேமா ராவட், ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் உத்தராகண்ட். அவங்கள வந்து ஆர்சிபி வந்து பிக் பண்ணியிருக்காங்க 1.2 crore. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆஷாஷ் ஓப்பனாக இருக்காங்க. அவங்களுமே லெக் ஸ்பின்னர், மேபி அவங்களுக்கு பேக்கப்பாக இருக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் அவங்களுக்கு எதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா இவங்களை எடுத்து வர சான்சஸ் இருக்கும். ஒரு நல்ல பிளேயர். அவங்கள பார்த்தீங்கன்னா 1.2 crore ஆர்சிபி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா என் சரானி, ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் போடுவாங்க, ஆந்திராக்காக விளாட்றாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் 55 lakhs வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 5 பேர் இருந்தால் வந்து டாப் 5 பைஸ் ஆஃப் WPL ஆக்ஷன் 2025. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அவங்களோட ஸ்குவாடை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் இயரோட சாம்பியன்ஸ் அவங்களோட மெய்டின் ட்ராஃபி வந்து வின் பண்ணாங்க. ஸ்மிருதி மந்தானா அவங்க தான் அந்த டீமை லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு அமையல. லாஸ்ட் இயர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்மிருதி மந்தானா கேப்டன்சி நல்லா இருந்தது, அவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் ஆஷா ஷோபன் அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டேனி ஒயட்டை ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன்லேயே வந்து ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனர். டேனி ஒயிட் அண்ட் ஸ்மிருதி மந்தானா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். 100 சதர்ன் பிரேவுக்காக விளாண்டுருக்காங்க. தென் எக்டா பிஷட் அவங்க இருக்காங்க. தென் எல்ஸ்பெரி, ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அந்த டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர்னால் எல்ஸ்பெரி சொல்லலாம். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக விளாடுவாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஜார்ஜியா வேஹா, ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ நடந்த WBBLல மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்காக ஒரு ட்ராஃபி வின் பண்ணாங்க. சோஃபி மாலினுக்ஸ் கேப்டன்சியில் அவங்களோட மெய்டின் ட்ராஃபி வின் பண்ணாங்கன்னே சொல்லலாம். மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் ஆர்சிபிக்காக லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜார்கவி பவார் அவங்கள எடுத்திருக்காங்க ரீசெண்டாக இப்போ தான். தென் ஜோஷிதா விஜய் அவங்களும் இப்போ தான் எடுத்திருக்காங்க. இவங்களாம் வந்து நியூ பைஸ் ஃபார் ஆர்சிபின்னே சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா கனிகா ஹவுகுஜா, ஒரு நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் அவங்க நல்லா பண்ணாங்க. தென் கேட்டை கிராஸ் அவங்க இருக்காங்க, அந்த நியூ பால் ஸ்பெல்லாம் நல்லா போடுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக லாஸ்ட் இயர் பிக் பண்ணாங்க. பட் ஆனால் 11ல் அவங்க ஃபிட் ஆக முடியல. ஏன்னா ஒரு ஃபாரினர் தான் வச்சு விளாடணுங்கிறப்ப அவங்க ஃபிட் ஆக முடியல. பிரேமா ராவட்டை எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல லெக் ஸ்பின்னர். இப்போ நடந்த WPL ஆக்ஷனில் ஆர்சிபிக்கு அவங்க தான் ஹையஸ்ட் பிட், ஒரு நல்ல பிளேயர்னே சொல்லலாம். தென் ராக்வே பெஸ்ட் அவங்களுமே வந்து நியூ பிளேயர். தென் ரேணுகா சிங் தாக்கூர் இருக்காங்க, அந்த நியூ பால் ஸ்பெல் எல்லாம் பவுலிங்கில் சூப்பராக போடுவாங்க. தென் ரிச்சா கோஷ், ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர்ஸ். உங்களுக்கு மிடில் ஆர்டரில் நல்லா ஸ்டேபிளாக விளாடுவாங்க, கொஞ்சம் அட்டாக்கிங் ஆடுவாங்க. தென் ஷப்னி மேகனா அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல பேட்டர். தென் ஸ்ரீயங்கா பட்டேல் லாஸ்ட் இயர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச அந்த உமன்ஸ் சிபிஎல்லாக இருக்கட்டும், எல்லா லீக்ஸ்லேயும் அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். தென் சோஃபி டெவைன் இப்போ ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்போட வின்னிங் கேப்டன்னே சொல்லலாம். நியூசிலாண்டுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சீசன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட் சீசன் அந்தளவுக்கு அமையல, பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னே சொல்லலாம். தென் சோஃபி மாலினுக்ஸ் அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனிகேட்ஸ் கேப்டன் பண்ணி அவங்களோட மெய்டின் ட்ராஃபியை வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க ஆர்சிபி. ஸோ இதுதான் அவங்களோட ஸ்குவாட் ஃபார் WPL 2025. தென் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஸ்குவாட் எப்படி எடுத்திருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீசனோட சாம்பியனாக இருந்தாங்க ஹர்மன் பிரீத் கௌர் கேப்டன்சியில். ஸோ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹர்மன் பிரீத் கௌர் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. தென் அக்ஷிதா மகேஸ்வரி அவங்கள வந்து இந்த டைம் எடுத்திருக்காங்க, ஒரு நியூ பிக்காக எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல பிளேயர். தென் பார்த்தீங்கன்னா அமன்தீப் கௌர் இருக்காங்க. தென் அமன்ஜோத் கௌர் ஒரு நல்ல பேட்டர்.
தென் அமிலியா கேர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ரீசெண்டாக இப்போ நடந்த அந்த T20 வேர்ல்டு கப்பில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தாங்க. சரியான ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அமிலியா கேர். ரீசெண்டாக இப்போ நடந்து WBBLல சிட்னி சிக்ஸர்ஸ்க்குமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் க்ளோயே ட்ரையான் அவங்களுமே வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. தென் ஜி கமிலினி அவங்கள வந்து இப்போ எடுத்திருக்காங்க, ரீசெண்ட் பிக்காக எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர் ஃப்ரம் தமிழ்நாடு, CSK அகாடமியில் தான் விளாண்டுருக்காங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு நல்ல டேலண்ட் ஸ்கவுட் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, நல்ல பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுவாங்க. தென் ஹெய்லி மேத்யூஸ் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன், ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ்னே கொடுப்பாங்க. டாப் ஆர்டரில் நல்ல பேட்டிங் விளாடுவாங்க. தென் பவுலிங்கும் சூப்பராக போடுவாங்க. தென் ஜிந்தாமணி கலிட்டா அவங்க இருக்காங்க. கீர்த்தனா பாலகிருஷ்ணன் அவங்களுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர், அந்த லெக் ஸ்பின்னர்னே சொல்லலாம். ஸோ அவங்களும் ஒரு நல்ல பிளேயர். தென் நடன் டி கிளார்க் அவங்கள இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. தென் நாட் ஷிவர் பிரெண்ட் அவங்க இருக்காங்க, சரியான ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இங்கிலாந்து. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா பூஜா வஸ்ட்ராக்கர் ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இந்தியன். தென் ஷைகா இஷாக் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்பின்னர். தென் சஜீவன் சஞ்சனா அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல ஃபினிஷர்னே சொல்லலாம். ரீசெண்டாக இப்போ இந்தியா டீமுக்கு நல்லா பண்ணிட்டு வராங்க, எடுத்திருக்காங்க. தென் சான்ஸ்கிரிட்டி குப்தா அவங்கள இப்போ ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. தென் ஷப்னிம் இஸ்மாயில் அந்த ஃபாஸ்ட் பவுலிங்கில் சூப்பராக போடுவாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். உமன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்னால் நம்ம ஷப்னிம் இஸ்மாயிலை சொல்லலாம். தென் யாஸ்டிகா பாட்டியா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர், லெஃப்ட் ஹேண்டர் கூட. ஸோ அவங்களும் ஹெய்லி மேத்யூஸ் டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் இன் WPL 2025. இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் ஸ்குவாட். மெக் லானிங் அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. 2 சீசனுமே ஃபைனல்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக 2 சீசன்லையுமே அவங்களால ஒரு ட்ராஃபி வின் பண்ண முடியல. பட் நல்ல டீமாக இருந்திருக்காங்க 2 சீசன்லேயே. ஒரு கன்சிஸ்டன்சி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காங்க 2 நடந்த சீசன்லேயுமே. தென் அலைஸ் கேப்சி அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃப்ரம் இங்கிலாந்து. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. தென் அனபெல் சுதர்லாண்ட் ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கூட நடந்த ODI சீரீஸில் ஒரு 100 அடித்தாங்க. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டார்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த WBBLல மெல்போர்ன் ஸ்டாருக்கு கேப்டன் பண்ணாங்க. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சூப்பராக போடுவாங்க. தென் அருந்ததி ரெட்டி அவங்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஆஸ்திரேலியா vs இந்தியா ODI சீரீஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க லாஸ்ட் ODIயில். ஸோ அவங்களும் ஒரு நல்ல பவுலர். தென் ஜெமைமா ராட்ரிக்ஸ் இருக்காங்க, ஒரு நல்ல யங்ஸ்டார் ஃப்ரம் நம்ம இந்தியாவுக்காக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. பேட்டிங் எஸ்பெஷலி ஃபீல்டிங்குமே நல்லா பண்ணுவாங்க. தென் ஜெஸ் ஜோனாசன் அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர். பிரிஸ்பேன் ஹீட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் பிக் பேஷில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் மாரிசான் கேப் அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அந்த மிடில் ஆர்டரில் வந்து நல்ல ஸ்டேபிள் கொடுப்பாங்க. நியூ பால் ஸ்பெல் எடுத்தாங்கன்னா சூப்பராக விக்கெட் விழுகும் அவங்க பவுலிங்கில். தென் மினுமானி அவங்க இருக்காங்க, ஒரு நல்ல ஃபீல்டர் கூட. தென் சரணி இப்போ எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக ஒரு நியூ பிளேயர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் ஆந்திராக்காக விளாடுறாங்க. ஸோ அவங்கள எடுத்திருக்காங்க. தென் நந்தினி கஷ்யப் அவங்களுமே வந்து இப்போ நியூ பிளேயராக எடுத்திருக்காங்க. ராதா யாதவ் அவங்க எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஸ்பின்னர். அதை தாண்டி வந்து ஒரு நல்ல ஃபீல்டர்னே சொல்லலாம். நம்ம ஜடேஜா மென்ஸில் எப்படி பண்ணுறாரோ அந்த மாதிரி ராதா யாதவ் வந்து உமன்ஸில் பண்ணிட்டு வராங்க. தென் சாரா பிரைஸ் அவங்க இருக்காங்க, நம்ம கேத்ரின் பிரைஸ் ஸ்காட்லாண்டோட கேப்டன். அவங்களோட சிஸ்டர் தான் சாரா பிரைஸ், ஒரு நல்ல விக்கெட் கீப்பர். அவங்கள வந்து எடுத்திருக்காங்க. தென் ஷெஃபாலி வெர்மா அவங்க இருக்காங்க, டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம இந்தியாக்காரருக்கு இருக்கட்டும் 2 சீசன்லையுமே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தென் ஸ்னேகா தீப்தி அவங்க இருக்காங்க. டானியா பாட்டியா ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர். ஸோ அவங்கள வந்து லாஸ்ட் 2 சீசனாக அப்படி பேக் பண்ணி அவங்க ரிட்டைன் பண்ணிட்டு வராங்க. தென் டிட்டாஸ் சது ஒரு நல்ல பவுலர்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் T20 மேட்சஸில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட் T20லேயே வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஒரு நல்ல யங்ஸ்டார்னே சொல்லலாம். ஸோ அவங்கள க்ரூம் பண்ணி அப்படியே பேக் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாடோட டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபார் WPL 2025. நெக்ஸ்ட் டீம் UP வாரியர்ஸ் அவங்களோட ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீசன் வந்து பிளே ஆஃப் வந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்களோட பிளே ஆஃப் வர முடியல. ஸோ இப்போ அவங்களோட ஓவரால் ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அலேசா ஹீலி அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர்னே சொல்லலாம். அந்த டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. தென் அலானா கிங் எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஸ்பின்னர். இந்த டைம் ஆஸ்திரேலியாவில் நல்லா பண்ணிட்டு வந்தாங்க, பிக் பேஷாக இருக்கட்டும். தென் ஆஸ்திரேலியா டீமுக்குமே நல்லா பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த அலேசா ஹீலி இருக்கிறதுனால அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வேணுமோ. ஸோ அலனா கிங்கை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. தென் அஞ்சாலி ஷெர்வானி ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அவங்க இருக்காங்க. தென் அருஷி கோயல் அவங்கள எடுத்திருக்காங்க, ஒரு நல்ல ஸ்பின்னர். தென் ஷமாரி அத்தப்பட்டு ஸ்ரீலங்கனோட கேப்டன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, லெஃப்ட் ஆர்ம் பேட்டர், ஒரு ஆஃப் ஸ்பின் போடுவாங்க பவுலிங்குமே. ஸோ சூப்பரான பிளேயர்னே சொல்லலாம். தென் தீப்தி சர்மா அவங்க இருக்காங்க, இந்தியன் ஆல்ரவுண்டர். பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க. தென் கௌஹர் சுல்தானா அவங்க எடுத்திருக்காங்க. தென் கிரேஸ் ஹாரிஸ் அந்த ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் வந்து காமிப்பாங்க UP வாரியர்ஸ்க்கு. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப் ஸ்பின்னு போடுவாங்க. தென் கிரண் நவகேரே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசன் பிக் பண்ணாங்க. அவங்கள வந்து மிடில் ஆர்டரில் கொண்டு வந்து விளாண்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் சீசன். அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக் எடுத்து ஒரு மாற்றினாங்க. அவங்கள வந்து டாப் ஆர்டர் ஓப்பனிங் கொண்டு வந்தாங்க. அப்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிச்ச மாதிரி இருந்தது கிரண் நவகேரே. ஸோ அவங்கள மறுபடியும் பேக் பண்ணி ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. தென் கிராந்திக் கவுட் அவங்க எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக இப்போது WPL ஆக்ஷனில் எடுத்தாங்க. தென் பூனம் கெம்னார் அவங்க இருக்காங்க. ராஜேஷ்
ராஜேஸ்வரி கெய்க்வாட் இருக்காங்க ஒரு நல்ல ஸ்பின்னர். தென் சைமா தாக்கூர் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு டெபியூ ஆனாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. தென் ஸ்வேதா ஷெராவாட் ஒரு நல்ல பேட்டர்னே சொல்லலாம், யங்ஸ்டர். தென் சோஃபி எக்கல்ஸ்டன் அவங்க இருக்காங்க ஒரு நல்ல பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து, பேட்டிங்கும் டீசெண்டாக விளாடுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா டாலியா மெக்ராத் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக அந்த உமன்ஸ் பிக் பேஷ்லையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக. தென் உமா செட்ரி இருக்காங்க ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்டர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விருந்தா தினேஷ் ஒரு நல்ல பேட்டர். ஸோ இதுதான் வந்து யூபி வாரியர்ஸோட ஓவரால் ஸ்குவாட் ஃபார் WPL 2025. ஸோ ஃபைனல் டீமாக குஜராத் ஜெயின்ஸ் அவங்களோட ஸ்குவாட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் 2 சீசன் பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ்க்கு அந்தளவுக்கு அமையல, அவங்களால பிளே ஆஃப்க்கும் போக முடியல. பட் இந்த டைம் கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர்லலாம் ஸ்டேபிளாக இருக்கிறாங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஆப்ஷன் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டைம் அவங்களோட ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பெத் மோனே அவங்க தான் இந்த டீமை லீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி காரணத்தினால ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து மிஸ் அவுட் ஆனாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னேகா ராணா அவங்க தான் வந்து கேப்டன் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து பெத் மோனே வந்து மறுபடியும் வந்தாங்க. ஸோ அவங்க தான் கேப்டன் பண்ணாங்க. பட் 2 சீசனுமே ஒரு புவர் சீசன் தான் சொல்லலாம் குஜராத் ஜெயண்ட்ஸ்க்கு. தென் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டர் பெத் மோனே, அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர். தென் ஆஷ்லே கார்ட்னர் அவங்க இருக்காங்க ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்டேபிளாக இருப்பாங்க. தென் பாரதி ஃபுல்மலி அவங்க இருக்காங்க. தென் டெனிலி கிப்சன் அவங்கள எடுத்திருக்காங்க, இங்கிலாந்து ஆல்ரவுண்டர். இப்போ தான் இந்த WPL ஆக்ஷனில் எடுத்தாங்க. ஒரு பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே டீசெண்டாக பண்ணுவாங்க. தயாரான் ஹேமலதா அவங்க இருக்காங்க ஒரு நல்ல பேட்டர். ரீசெண்டாக இப்போ நடந்த உமன்ஸ் பிக் பேஷில் பார்த்தீங்கன்னா போர்ச் காச்சஸ்க்காக விளாண்டாங்க. ஸோ அவங்கள ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. தென் டிஎன்ட்ரா டாட்டின் அவங்கள எடுத்திருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸ் ஆல்ரவுண்டர், ஒரு பவர் ஹிட்டிங் பேட்டிங்கே ஆடுவாங்க மிடில் ஆர்டரில். தென் பவுலிங்குமே சூப்பராக போடுவாங்க. ரீசெண்டாக இப்போ தான் கம்பேக் கொடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே நல்லா பண்ணுவாங்க. ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்டு கப்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. தென் ஹார்லின் டியோல் அவங்க இருக்காங்க ஒரு நல்ல பேட்டர். தென் காஷ்விக் கௌதம், தென் லாரா வால்வர்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட கேப்டன், அந்த டாப் ஆர்டரில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. மனாட் கஷ்யப் அவங்க இருக்காங்க. தென் மேக்னா சிங் ஒரு நல்ல பவுலர். தென் ஃபேபே லெச்ஃபீல்ட் இருக்காங்க ஒரு நல்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க வந்து அந்த டாப் 4 அந்த ஃபாரினர் காம்பினேஷன்ஸில் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுவாங்களோங்கிறது தோணுது. ஏன்னா நான் ஒரு வச்சிருக்க அந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல பிளேயர்ஸ்னே சொல்லலாம். பெத் மோனேவாக இருக்கட்டும், ஆஷ்லே கார்ட்னர், டிஎன்ட்ரா டாட்டின், லாரா வால்வர்ட், ஃபேபே லெச்ஃபீல்ட், தென் டெனலே கிப்சன் கூட ஒரு நல்ல ஃபாரினர் தான் சொல்லலாம். ஸோ அந்த 4 ஃபாரினர்ஸ் தான் விளாடணுங்கிறப்போ அந்த காம்பினேஷனில் இடிப்பாங்களோங்கிறது தோணுது. ஃபேபே லெச்ஃபீல்ட் இவங்களுமே வந்து ஒரு நல்ல பிளேயர். ரீசெண்டாக இப்போ சிட்னி தண்டர் கேப்டன் பண்ணாங்க. பிரகாஷிகா நாயக் அவங்க எடுத்திருக்காங்க, ரீசெண்டாக இப்போ WPL ஆக்ஷனில் எடுத்தாங்க. தென் பிரியா மிஸ்ரா அவங்க இருக்காங்க ஒரு நல்ல பவுலர். தென் சயாலி சட்கிரே அவங்க இருக்காங்க. ஷப்னீம் ஷக்கீல் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் ஃபாஸ்ட் பவுலர்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் நல்லா பண்ணாங்க குஜராத் ஜெயின்ஸ்க்காக. ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலராக தெரியுதாங்க. மேபி இந்த டைம் அவங்கள ரீட்டைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னா மேபி இந்தியன் டீமில் கூட அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தென் சிம்ரான் ஷைக் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பிட்டிங் பிளேயர் ஃபார் WPL 2025 ஆக்ஷன்னே சொல்லலாம். ஒரு நல்ல பேட்டர், அந்த மிடில் ஆர்டரில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி குஜராத் ஜெயின்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா UP வாரியர்ஸ்க்காக விளாண்டாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனுஜா கன்வர் ஒரு நல்ல பவுலர். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்குவாட் ஃபார் குஜராத் ஜெயின்ஸ் WPL 2025க்கு. இதுதான் அவங்களோட ஓவரால் ஸ்குவாட். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.